அம்புலியினால் சோதி வேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அருந்தியிடும் காண். ஆதவந்தன் சந்நிதியில் அம்புலியினால் சோதி. ஆதவண்ண யாரு? சூரியன். அம்புலி சந்திரன். சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன். சூரியனுடைய சந்நிதியில சந்திரன் எப்படி நிற்கும் தெரியாது. அப்படியே முனைத்து தோன்றாது, அடங்கி நிற்கும். முனைத்து தோன்றாது, அடங்கி நிற்கும். அதுபோல முத்தி நிலையில ஆன்மா சிவத்தோடு எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும். சிவத்துல அடங்கி நிற்கும். ஆனா ஆன்மா வேறு, சிவம் வேறு. சிவம் வேறு. இப்போ சூரியன் தோன்றும், சூரியனும் இருக்கும், சந்திரனும் இருக்கும். ஆனா நமக்கு எது தெரியும்? சூரிய ஒளி தான் நமக்கு தெரியும். சந்திர ஒளி தெரியுமா? தெரியாது. சந்திர ஒளி தெரியணும்னா எப்ப தெரியும்? சூரியன் இல்லைன்னா சந்திர ஒளி தெரியும். காரணம், சூரியனது பிரகாசத்துல சந்திரனது பிரகாசம் அடங்கிடும். அதுக்குள்ள அடங்கிடும். தனித்து தோன்றாது. அதுபோல முச்சி நிலையில ஆன்மா சிவத்துல எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும். சந்திரன் ஆன்மா, சூரியன் சிவம் என்று மூன்று இங்க காட்டுகிறார். இதுல பார்த்தீங்கன்னா ஓமை பார்க்கணும். 3 ஓமை. இது ஒரு ஓமை. தத்துவமும் உணர்வும். மூணு ஓமை. ஒன்றாய், வேறாய், உடனாய். அத்துவித கலப்பாக முத்தி நிலையில ஆன்மா இறைவனோடு நிற்கும். இறைவன் ஆன்மாவோடு அத்துவிதமா நிற்பான். சரிங்களா? எங்க முத்தி நிலையிலும் நிற்பான். அவன் ஒன்றாய் நிற்பான் என்பதற்கு 4 ஓமை சொல்றேன். எது? பழமும் கதமும் போல, போதும் நாற்றமும் போல. இந்த 4 ஓமை சொல்றேன். எதற்கு? ஒன்றாய் நிற்பதற்கு. வேறாய் நிற்பதற்கு தத்துவமும் உடலும் போல. இறைவன் முத்தி நிலையில் எப்படி நிற்பான்? உயிர்களோடு நிற்பான். வேறாய் நிற்பான். உடனாய் நிற்பான் என்பதற்கு இந்த ஓமை சொல்லிட்டார். இந்த 3 பாடலுக்கு பொருள் இதுதான். இதுல ரொம்ப அருமையான ஒரு நுட்பம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்ல பாட்டை எடுத்துக்கங்க. சகல நிலையில 3 ஓமை சொன்னாரா? பாடல் எத்தனை? 45. 24. 26, 27, 28. சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல. சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல ஒரு ஓமை. ஆன்மாரியும் ஐம்பொறியும். இது எதுக்கு? ஒன்றாய். அகரமும் எழுத்தும் போல. பாட்டுல அகரமும் ஏனைய சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல. பாடல் 27. இது ஒன்றாய். வேற பாடல் எண் 28. 28 தானே? சூரிய ஒளியும் கண்ணொளியும் 27. வேறாய். அகரமும் வேற எழுத்துக்கும் போல் உடனாய். 29.
ஒன்பது. 28ல ஆன்ம அறிவும் ஐம்பொறியும். ஆன்ம அறிவும் ஐம்பொறியும். கருவிகள். கருவி. ஒன்றாம் 28. இதெல்லாம் பாட்டை ஆண்மொழியும் கருவிகளும் போல ஒன்றாய். ஐயா, 27. குன்றா அருளாலே புரிய. 27 ஒன்றாய் தானே. வேறாதல்ங்கய்யா. ஐயா, குன்றா அருளினே என் வடிவு கொன்றாத நம் உருவம் போது நின்ற அறுக்கன் கண்ணூருக்கும் காட்டுமா போல உனதறிவின் நன்மை எதுவும் வித்திடும். 27ங்கய்யா. வேறாதல். வேறாதல் எது? கண்ணொலியும் சூரிய ஒளியும் கண்ணொலியும். 27. கண்ணொலியும் வேறாய் தானே. ஆமாங்கய்யா. ஆன்ம அறிவும் கருவிகள் ஒன்றாதல். கருவிகள். ஓமையில தாங்க சிறப்பு. ரெண்டும் அத்துவிதம் தான். உயிர்களோடு இறைவன் அத்துவிதமாய் நிற்பான் என்பதுதான் கருத்து. ஆனா இந்த ஓமையில தான் சிறப்பு இருக்கு. இது முத்தி நிலை. இப்போ மேல எழுதியிருப்பீங்களா, இந்த 3 என்னது? முத்தி நிலை. இந்த 3 முத்தி நிலை. பாடல் எடுத்து போட்டுங்க. 45 இது 45, இது 46, இது 47. இப்போ ஒன்றாய் ஆன்ம அறிவும் ஐம்பொறிகள். ஆன்ம அறிவும் ஐம்பொறிகள் போல சகல நிலையில இறைவன் உயிர்களோடு இரண்டர நிற்பான்னு சொன்னார். புரியுதுங்களா? ஆன்ம ஒளியும் ஐம்பொறிகளும். ஆன்ம ஒளியும் ஐம்பொறிகளும். இங்க புத்தி நிலையில ஒன்ன மட்டும் எடுத்துக்கங்க. எது? போது மனம். போது மனம். இந்த 4 எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 4 எதை வேணாலும் எடுத்து ஒரு ஓமை எடுத்துக்கொள்ளுது. இப்போ பூவும் நாற்றமும் போல. பூவும் நாற்றமும் போல. இங்கே ஆன்ம அறிவும் ஐம்பொறிகளும் போல. 2 அத்துவிதம் தான். அத்துவிதத்துல ஒன்றாய் இறைவன் நிற்பான். உயிர்களோடு இறைவன் ஒன்றாய் நிற்பான் என்பதற்கு 2 ஓமை வச்சுக்கங்க. 45வது பாட்டுல ஒரு ஓமை சொல்றாரு. 28 28வது பாடல்ல ஆன்ம அறிவும் ஐம்பொறிகளும் போல இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் நிற்பான் ஒரு ஓமை. 45வது பாட்டுல பூவும் நாற்றமும் போல ஒன்றாய் நிற்பான். 2 எழுதுங்க. அத்துவிதத்துல ஒன்றாய் என்பதற்கான ஓமை. ஒன்றாய் என்பதற்கான ஓமை. இது புரியுதா? சாப்பாடு நேரம் வேற. புரியுது இல்லையா? சாப்பாடு முடிஞ்சாதான் புரியாதா? சரி, அப்ப முடிஞ்சிட்டு சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பிட்டா கொஞ்சம் எப்படி இருக்கும்? கிறுகிறுன்னு இருக்கும். ஆனால் முன்னாடி இதை முடிச்சிடும். சரியா? என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருவிகளை இயக்குவது எது? ஆன்மா. ஆன்மா. கருவிகளை இயக்குவது ஆன்மா. கருவிதான் தெரியும், ஆன்மா தெரியாது. கருவிதான் தெரியும். எது தெரியாது? ஆன்மா தெரியாது. இயக்குவது ஆன்மா, தெரிவது எது? கருவிதான் தெரியும். பெத்த நிலையில உயிரை இயக்குவது யாரு?
இறைவன். இறைவன் இயக்குகிறான், உயிர் இயங்குகிறது. தெரிவது எதுனா உயிர் தான் தெரியும், இறைவன் தெரிய மாட்டான். இறைவன் உயிரோடு ஒன்றாய் நின்றாலும் வெளிப்பட்டு தோன்றுவது ஆன்மாவே அன்றி இறைவன் தன்னை மறைத்து நிற்பான். இப்ப நான் எதை செஞ்சா நான் என்ன சொல்றேன்? நான் செஞ்சேன் தான் சொல்றேன். இப்ப இறைவன் தான் செய்கிறான். ஆனா வெளிப்படுவது எது? ஆன்மா என்ற ஒன்றுதான் வெளிப்படும். இறைவன் தன்னை மறைத்து உயிரை காட்டி நிற்பான். உயிரை காட்டி எது போல? ஆன்ம அறிவும் கருவியும் போல. ஓமையில தான் அந்த நுட்பம் இருக்கு. ஆன்ம அறிவு செலுத்த கருவி செய்யும், ஆனால் தெரிவது எது? கருவிதான் தெரியுமே ஒழிய ஆன்ம அறிவு தெரியாது. அது போல இறைவன் உயிர் இயங்கும், ஆனா வெளிப்பட்டு நிற்பது எது? ஆன்மாதானே என்று இறைவன் சகல நிலையிலே வெளிப்பட்டு நிற்பது இல்லை. இப்ப இங்க வந்துருங்க. நெருப்பும் சூடும் போல, மலரும் மனமும் போல, குணகுணி. குணகுணினா என்னதுங்க? இது மலர் என்பது என்னதுங்க? குடிப்பொருள். மனம் என்பது அதனுடைய குணம். நெருப்பும் நெருப்பை உடைய அதனுடைய சூடும். இப்ப எங்கு நெருப்பு இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும்? அதன் சூடு இருக்கும். ரெண்டையும் பிரிச்சு காணவே முடியாது. நெருப்பு இருந்தா என்ன இருக்கும்? சூடு இருக்கும். சூடு இருந்தா நெருப்பு இருக்கும். நெருப்பே இருக்கும். மனம் இருந்தா என்ன இருக்கும்? மலர் இருக்கும். மலர் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? ரெண்டுல ஒரு பொருள் இருந்தாலே இன்னொரு பொருள் அதனால் அறியப்படும். அதனால் பிரிப்பின்றி நிற்கும். மனமும் பூவும் எப்படி நிற்கும்? பிரிப்பின்றி நிற்கும். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள்னு தெரியாது. பூவை எடுக்கும் போதே நமக்கு என்ன தெரியுது? வாசனை தெரியுதா இல்லையா? பூவை எடுக்கும் போதே வாசனை. நெருப்பை உணர்கிற போதே சூடு தெரியுது. அப்ப பொருள் ரெண்டு, அறியப்படுவது எது? ஒன்று. ரெண்டு பொருள், குணம் ஒன்று, குடி ஒன்று. ரெண்டு பொருள் இருந்தாலும் இங்க அறியப்படுவது எது? ஒண்ணுதான். பிரிப்பின்றி நிற்கும். இங்கேயும் இறைவனும் உயிரும் நிற்கும். எப்படி நிற்கும்? ஒரே ஒரு பொருள் தான் தெரியும். என்ன தெரியும்? ஒரே ஒரு பொருள் தான். எந்த பொருள் அது? சிவம் மட்டும்தான் தெரியும். ஆன்மா என்ற ஒன்று எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும். இங்க காட்டும் பொருள் அடங்கினும் காணும் பொருள் வெளிப்பட்டு தோன்றும் சகல நிலையில. இங்க எப்படி நிற்கும்னா காட்டுகிற பொருள் வெளிப்பட்டு தோன்றும், காணுகிற பொருள் அடங்கி நிற்கும். இங்க ஆன்மா தெரியாது, இறைவன் மட்டும் தெரியுமா? இங்க இறைவன் தெரிய மாட்டான், உயிர் மட்டும் தெரியும். இங்கேயும் ஒண்ணுதான் தெரியும், இங்கேயும் ஒண்ணுதான் தெரியும். ஆனா என்ன வேறுபாடுனா காட்டுபவன் அடங்கி நிற்கின்றான், காண்பவன் வெளிப்பட்டு நிற்பான். இது போல ஆன்ம அறிவு இயக்குகிறது, ஆனா அது தெரியாது. இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த கருவிகள் தான் தெரியும். அது போல இந்த பெருமான் இருப்பான், நான் அடங்கி உயிரை காட்டி நிற்பான். இங்க உயிர் அடங்கி சிவம் வெளிப்பட்டு நிற்கும். இது அற்புதத்துல உள்ள வேறுபாடு, ஒன்றாய் இருக்கிற வேறுபாடு. அடுத்தது வேறாய் வாங்க. இது தத்துவமும் உடம்பும் போல. தத்துவமும் உடம்பும் ரெண்டு வேற வேற. உடம்பு வேற, தத்துவம் வேற. ரெண்டு கலந்து நிற்கிறா இல்லையா? கலந்து நிற்கிறது. ஆனா எப்படி இருக்குதுங்க? பொருள் தன்மையால இது வேற, இது வேற. பொருள் தன்மையால இது வேற, இது வேற. இங்க பாருங்க, சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல. இப்பவும் சூரிய ஒளி வேறதான், கண்ணொளி வேறதான். இங்கேயும் இது வேற, இது வேற. ஆனா என்ன வேறுபாடுனா சூரிய ஒளி காட்ட கண் கண்டு கொண்டு இருக்கும். சூரிய ஒளி காட்ட கண்டு கொண்டு இருக்கும். கண்ணொளி ஒருபோதும் என்ன செய்யாது, இன்னொரு கண்ணொளியை காட்டாது. இந்த இடத்தை விளக்கணும்னா ரொம்ப நுட்பமான இடம். சூரிய ஒளி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாரு கண்ணையும் எது விளக்கிட்டு இருக்கு? சூரிய ஒளி தான் விளக்கி. சூரிய ஒளி தான் என்ன செய்யறதுங்க? எல்லா கண்ணையும் விளக்கி கொண்டு இருக்கு. இப்ப என் கண் விளங்கி நிற்கு. எனக்கு ஒரு கண்ணுக்கு, என் கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கா இல்லையா? என் கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கு. இந்த கண்ணொளி உங்க கண்ணொளியை விளக்காது. ஒளிதானே, சூரிய ஒளி விளக்குற மாதிரி என் கண்ணொளி உங்க கண்ணை விளக்குமா? விளக்காது. ஏன் விளக்காதுன்னா அது காட்டும் மொழி, இது காணும். காண மட்டும்தான் முடியும். இது காணுமே என்று இன்னொரு உயிருக்கு இது காட்டாது. சூரிய ஒளி காட்டினால் என் கண்ணு காணும். அது மாதிரி உங்க கண்ணு காணணும்னா யார் காட்டணும்? அந்த சூரியன் தான் காட்டணும். அந்த சூரியன் காட்டணும். இப்ப எனக்கு நான் என் கண்ணு காணுகிறத என்று இந்த ஒளியை வைக்கணும்னு என்ன செய்ய முடியாது?
உங்க கண்ணுக்கு நான் காட்ட முடியாது. புரியுதா இல்லைங்களா? ரொம்ப நுட்பமான இடம். காரணம், முக்தி நிலையில ஆன்மா இறைவனோடு கலந்து நின்றாலும் பேரின்பத்தை யார் கொடுக்க முடியும்? இறைவன் தான் கொடுப்பானே அன்றி இந்த உயிர் இன்னொரு உயிருக்கு பேரின்பத்தை கொடுக்க முடியாது. புரியுதா? சிவசமவாதி அவங்களாம் இருக்கிறாங்க. முக்தி நிலையில உயிர் சிவத்திற்கு சமமாய் நிற்கும். சிவத்தை போல ஐந்தொழில் செய்யும்னா சொல்லுவாங்க. ஆனா எந்த நிலையிலும் உயிர் உயிர் தான், சிவம் சிவம் தான். ஐந்தொழிலை யார் செய்ய முடியும்? பெருமான் தான் செய்ய முடியும். முக்தி நிலையிலும் கண்ணொளி காணும் மட்டும்தான் செய்யும். இது என்ன செய்யாது? இன்னொரு உயிருக்கு காட்டாது. இப்ப காட்டுவது எது? ஒரே ஒளிதான் காட்டும். எதன் ஒளி? சூரிய ஒளி தான். சூரிய ஒளி காட்ட எண்ணற்ற கண்ணொளி கண்டுகொண்டு இருக்கும். காட்டுகிற தன்மை எதுக்கு உண்டு? சூரிய ஒளிக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப வேறு என்று சொன்னாலும் இந்த ஓமையில முக்தி நிலையை அடைந்தாலும் கூட உயிர் என்ன செய்ய முடியாது? சிவமாக முடியாது. உயிர் சிவமாக முடியாது. இது இறைவனை என்ன செய்து கொண்டிருக்கும்? அனுபவித்துக் கொண்டுதான். முக்தி நிலையில உயிர் சிவத்தை என்ன செய்யும்? அனுபவித்துக் கொண்டிருக்கும். எப்படி சூரியன் காட்ட கண் காணுமோ அதுபோல முக்தி நிலையில இறைவன் காட்ட உயிர் என்ன செய்யும்? அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆனா உயிர் வேறு, சிவம் வேறு. ஆனா ரெண்டு எப்படி இருக்கும்? கலந்து நிற்கும். எது போல? இங்க நமக்கு தத்துவ நிலையில வெத்த நிலையில உடம்பு உயிர் நின்றுதா இல்லையா? அது மாதிரி முக்தி நிலையில கண்ணொலியும் சூரிய ஒளியும் நிற்கும். சூரிய ஒளி கண்ணொலியும் நிற்கும். ஆனா என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இது காட்டி கொண்டிருக்கும், இது கண்டு கொண்டிருக்கும். இந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். இது தெரிஞ்சா இதுதான் முக்தி நிலை இருக்கு. இப்ப வேற ரொம்ப முக்கியமான இடம். உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வாங்கலனாலும் வைத்து கொள்ளுங்க. பின்னாடி இதுங்க சிவஞான போதத்துல 11ஆம் நூற்பாண்டு முக்தி இயல்பை சொல்லக்கூடிய இடத்துல காண கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு என்று 11ஆம் நூற்பாடு ரொம்ப அழகா காட்டுவார். இதுதான் முக்தி நிலை. ரொம்ப உயர்ந்த செய்தி. ரொம்ப அப்படியே போற போக்கில் பாட்டில் ஓமையில வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த இடத்தை விளங்கணும்னா என்ன செய்யணும்? ஏராளமான செய்திகளை நம்ம தெரிஞ்சாதான் இந்த இடத்த வாங்க முடியும். சரிங்களா? முக்தி இயல்பு என்பது ஒரு பாடல்ல சொல்லக்கூடியது அல்ல. சரிங்களா? முக்தி என்பதை தொட்டு காட்டாங்க. அவ்வளவுதான் இந்த இடத்துல. இதற்கான விளக்கங்கள் என்ன செய்யணும்? சிவஞான போதும் முழுசா படிச்சு 10 சூத்திரத்தை முடிச்சாதான் இந்த இடத்த நம்மளால ஒரு மாதிரி தொட முடியும். அதனால எவ்வளவு வாங்க முடியுமோ அப்படி வைத்து போடுங்க. சரிங்களா? ஆனா அத்துவிதம் என்பது பெத்த நிலையில இறைவன் உயிர்களோடு நிற்பதற்கு அத்துவிதம் தான் பேரு. முக்தி நிலையில நிற்பதற்கும் அத்துவிதம் தான் பேரு. என்ன வேறுபாடுனா, பெத்த நிலையில உயிரை காட்டி சிவம் மறைந்து நிற்கும். முக்தி நிலையில சிவத்தை காட்டி உயிர் மறைந்து நிற்கும். ரெண்டு இடத்துல ஒரு பொருள் தான் தெரியும். உயிர் தெரிஞ்சா பெத்த நிலை, சிவம் தெரிஞ்சா முக்தி நிலை. இருக்கிற பொருள் ரெண்டு தான். இது சிவமும் இறைவன் ரெண்டு கலந்துதான் நிற்கும். இப்பவும் கலந்துதான் நிற்கும், அப்பவும் கலந்துதான் நிற்கும். யார் தெரிகிறாங்க, யார் வெளிப்பட்டு தோன்றுகிறார்கள் என்பதை பொறுத்து நிற்கிற நிலையை அறியலாம். இப்ப நமக்கெல்லாம் என்ன தெரியுது? நாம தான் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நாம தான் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்? பெத்த நிலையில தான் நிற்கிறோம் என்பது கருத்து. சரி, இங்க பாருங்க. அடுத்த ஓமை. உடனா என்பதற்கு அகரமும் ஏனைய எழுத்துக்களும் போல, அகரமும் ஏனைய எழுத்துக்களும் போல பெத்த நிலை சொன்னார். இங்க என்ன செய்யறாரு? சூரியனும் சந்திரன். இப்ப பாருங்க, அகரமும் ஏனைய எழுத்துக்களும். இப்போ கா ஒரு எழுத்து உதாரணம் கா. கான்னு சொல்லும்போது இப்ப நமக்கு என்ன தெரியுது? காங்கிற எழுத்து தெரியுது. காங்கிற எழுத்து தெரியுது. ஆ தெரியுதா? மறைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? கா தெரியுது, ஆ என்னாச்சு? மறைஞ்சிருக்கு. ஆனா ஆ என்பது உடனாய் நிற்பதனால்தான் கா என்ற எழுத்து தோன்றுகிறது. அகரம் மறைந்து உடனாய் நிற்க, அகரம் மறைந்து எப்படி நிற்குது? உடனாய் நிற்கிறது. வெளிப்படுவது எது? எழுத்து, ஏனைய எழுத்து. இப்ப கான்னு சொன்னா காங்கிற ஒரு எழுத்து தெரியும். இப்ப வெளிப்பட்டு தோன்றுவது ஏனைய எழுத்துக்கள், வெளிப்படாது நிற்பது அகரம். ஆனா அங்க உண்மையிலேயே அந்த எழுத்து தோன்றணும்னா என்ன இருக்கணும்? ஆ எழுத்து. ஆ தெரியுமான்னு கேட்டா தெரியாது. பெத்த நிலையில அதேதான். சிவத்தோடு
உயிர் கடந்து நின்றாலும் தெரிவது எது? ஏனை எழுத்துக்கள் தெரியும், அகரம் தெரியாது. அதுபோல உயிர் தெரியும், சிவன் தெரியாது. சிவன் தெரியாம நின்னா அது என்ன நிலை? பெத்த நிலை. நீங்க முத்து நிலைக்கு வாங்க. சூரியனும் சந்திரனும் போல இந்த நிலையில பாருங்க, சூரியன் தெரியுமா, சந்திரன் தெரியாது. புரியுதுங்களா? இங்க சந்திரனுக்கு ஒளி உண்டான்னு கேட்டா உண்டு. என்ன ஒளி? சூரியனிடம் பெற்றுத்தான் பிரகாசம். சூரியனிடம் பெற்றுத்தான் பிரகாசிக்கும். சந்திரனுக்கு என்ன கிடையாது? கணித்த ஒளி கிடையாது. அது போல உயிருக்கு அறிவு உண்டான்னு கேட்டா உண்டுதான். ஆனா அது சிவம் பிரகாசித்தாதான் இந்த அறிவு விளங்கும். உயிருக்கு அறிவு உண்டான்னு கேட்டா உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பொருள்களை அறிவதனாலே இதுக்கு அறிவு உண்டு. ஆனா தனித்து இந்த அறிவு விளங்காது. தனித்து இந்த அறிவு விளங்காது. அப்ப அறிவு விளங்கணும்னா யார் காட்டணும்? பெருமான் காட்டணும். எது போல? சந்திரன் சூரியன் ஒளியை பெற்றுதான் பிரகாசிக்கும். சூரியன் தோன்றுகிற வரைக்கும் சந்திர ஒளி தனித்து தெரியும். இரவுல நின்னா சந்திர ஒளி தெரியும். சூரியன் தோன்றிட்டா சந்திர ஒளி தெரியாது. இறைவன் நம் அறிவிலே பிரகாசிக்கிற வரைக்கும் நாம சந்திரன் போல பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கோம். எனக்கு அறிவு இருக்கு தெரியுமா, எனக்கு அறிவு இருக்கு தெரியுமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சூரியன் நம்ம அறிவிலே பிரகாசிச்சுட்டா நம்ம அறிவு என்ன செய்யாது? அடங்கி போகும். இந்த அறிவு என்ன ஆயிரும்? அப்படியே அடங்கிடும். எது பிரகாசிக்கும்? சிவன் தான் பிரகாசம். அப்ப அங்க ஒளி வந்தா எந்த ஒளி வரும்? சூரிய ஒளி தான் வரும். அப்போ சான்றோர்களுடைய அறிவில என்ன வரும்? சிவஞானம் தான் பிரகாசம். ஏன்னா அவர்களது ஞானம் சிவஞானத்துல அடங்கி நிற்கும். சிவஞானத்துல அடங்கி நிற்கும். ஏன்னா அந்த சூரியன் வந்தாச்சு, நம்ம எல்லாம் இருட்டுல இருக்கிறோம். அதனால நம்ம அறிவெல்லாம் பிரகாசிக்கும். எனக்கு அது தெரியும் தெரியுமா, இது தெரியும் தெரியுமா, நம்ம அறிவு பிரகாசிக்கும். ஏன்னா இருட்டுல இருக்கிற சந்திரன் ஏற்கனவே இருளாதான் இருட்டுல இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது? சந்திரன் ஒளி தெரியும். இந்த ஒளி எங்க இருந்து வந்துச்சு? அவன்கிட்ட வாங்கிட்டு வந்துதான் இது ஒளி விட்டுட்டு இருக்கு. இந்த பிரகாசம் யார் கொடுத்தது? அவன் கொடுத்தது. சூரியனாகி இறைவன் அவனிடம் பெற்ற அறிவை கொண்டு ஆன்மாவின் அறிவு இருளிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எது வரைக்கும்னா சூரியன் வர வரைக்கும். அறிவிலே சிவம் பிரகாசித்து விட்டால் ஆன்மாவின் அறிவு அடங்கும். அப்போ புத்தி நிலையிலே ஆன்மாவின் அறிவு அடங்கி நிற்கும். அப்போ அறிவு அடங்குதலே முக்தி. முதல்ல நமக்கு அறிவு அடங்கணும். நாமெல்லாம் அறிவு விளங்கணும்னு நம்ம இங்கிருந்து பரபரப்புன்னு இருப்போம். உண்மையில் என்னது? அறிவு அடங்குவதுதான் புத்தி. அறிவு அடங்குவதுதான் புத்தி. இது சாதாரண வேலை. சொல்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இது சாதாரண நிலை அல்ல. ரொம்ப அருமையா ஒரு ஐயா இப்போ போய் ஐயா நான் இந்த நூல் படிக்கணும் அந்த நூல் படிக்கணும்னு ஆசிரியர்கிட்ட போய் கேட்டார். போய் பாடம் கேட்கணும்னு ஒரு 10-20 நூல் எடுத்துட்டு போயிருக்கிறார். யாரு? இலங்கை ஜெயராஜ் ஐயா இருக்கிறார். அவர் இந்த திருக்குறள் வகுப்பு சொல்லும்போது சொல்லுவார். அவருடைய ஆசிரியர் மிகப்பெரிய காம்பவான் இலங்கையில. அவருக்கு போனாராம். இவர் போன உடனே ஐயா நான் நம்ப வராம ஓரளவு படிப்பேன், இது எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். அவருக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொன்னாராம். சொல்லிட்டு நான் எந்தெந்த நூல் படிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா, எதுக்கு இதான் நீ எல்லாம் படிச்சிருக்கிறிய, அப்புறம் எதுக்கு நீ படிக்க எங்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் நிறைய பேசணும், நான் பட்டிமன்ற மேடையிலாம் நிறைய பேசிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய பேசணும், அதனால நான் நல்லா படிக்கணும், அதனால நான் நல்லா படிக்கணும், அதனால உங்களை தேடி வரணும். அவர் சொன்னாராம், நல்லா படிச்சீங்கன்னா பேச மாட்டீங்க, நல்லா படிச்சா பேசா அனுபூதி பிறந்ததுவே. நாம நல்லா படிக்கிறதுக்கு அடையாளம் நம்ம பேச்சு குறையணும். காரணம் கண்டவர் விண்டிவர் வேண்டவர்.
அனுபவத்தை துவங்கிட்டா பேச்சு நின்று போகும். பேச்சு நின்று போகும். சலசலன்னு ஓட்ட வாயை திறந்து கொட்டிக்கிட்டே இருக்கா இல்லை நமக்கு என்ன வரலன்னு அர்த்தம்? வாய்க்கலன்னு அர்த்தம். திருவருள் வாய்க்கவில்லை. அப்போ அனுபவம் பிறந்தால் என்ன ஆகும்? பேச்சு குறைஞ்சது. அப்போ இதுதான் அங்க சந்திரன் எது வரைக்கும் பிரகாசிக்கணும்? சூரியன் வர்ற வரைக்கும் தான். சூரியன் வந்து விட்டால் அடங்கும். அறிவு அடங்குதலே. அறிவு அடங்குதல நம்ம ரொம்ப பரபரக்க வேண்டாம். பலகாலும் சொன்னேன், மனமே வரவர கண்டு ஆராய், ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே மனமே, ஏங்கி இழையாது இருந்தது. இவ்வளவு உபதேசம் சொல்றாரு. முதல்ல உபதேசம் பரபரக்க வேண்டாம். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஓடாத. ஏன்னா ஓடினால், நீங்க பரபரப்பா ஓடினால் ஒன்று விளையாது. ஒன்றும் விளையாது. நீங்க பாருங்க, ஒரு மலையிலே தோன்றுகிற அருவி, மலையில தோன்றுகிற அருவி, காட்டாற்று வெள்ளம். காட்டாற்று வெள்ளம் அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தோன்றுகிற போது அது இளநீர், புதிய நீர் இல்லைங்களா? அது என்ன செய்யும்? பரபரப்பு இருக்கு. தட்டமுடன் அடிச்சுட்டு வரும். வரும்போது அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த மலையில இருக்கிற சகதி எல்லாத்தையும் வடிச்சு கொட்டிட்டு குடிச்சிட்டு வேகமா வரும். வேகமா வரும். ஆனா அதுல தெளிவு இருக்காது. எப்படி வரும்? செந்நீரா வரும். செந்நீரா வரும். அப்போ வேகம் இருக்கிற போது அது என்ன இருக்காது? தெளிவு இருக்காது. வேண்டாத பொருள்களும் கூடவே வரும். சத்த சகதி எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் வரும். ஏன்னா அது என்ன வேகமா வரும்போது இது வேணும் வேண்டாம் அப்படிலாம் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யும்? வழிச்சு அடிச்சுக்கிட்டு வரும். அது மழையில இருந்து எங்க வரணும்? போல ஒரு சமதள பரப்புக்கு வந்து அதனுடைய வேகம் முதல்ல குறையும். முதல்ல என்ன நடக்குவாங்க? வேகம் குறையும். குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அப்படியே அது தங்கும். அதுல அப்புறம் என்ன தெரியும்? நீர் தெரியும். ரொம்ப அழகா ஞான சம்பந்தம் இருக்கான். கொள்ளையாரி. முதல்ல நமக்கு என்ன செய்யணுங்க? நமக்கு இந்த வழிபாட்டு நெறியில நமக்கு முதல்ல நடக்க வேண்டியது எது? கொள்ளையாரி. கொள்ளையாரின்னா என்னங்க? கொள்ளை என்பதற்கு வேகம். வேகம் எடுத்து அந்த சைவத்துக்கு வரும்போத உள்ள நடந்த உடனே நமக்கு எப்படி இருக்கும்? என்னங்க அவர் அப்படி இருக்கிறாரு? அவருக்கு சைவத்து மேல பற்றே இல்லை. அவரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. இப்படி இவர் வந்த உடனே என்ன செய்வாரு? அவருக்கு சரியா வேலை செய்யல, இவரு வழியா வேலை செய்யல, இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு என்ன செய்யும்? நம்ம சைவத்தை நாளை காலையில எல்லாத்தையும் தூக்கி வேலை நிறுத்திட வேண்டும் அப்படின்னு இதுக்கு என்ன வரும்? ஒரு வேகம் வரும். ஏன்னா அது பரபரப்பு புதுசா வருது இல்லையா? உள்ள பார்த்த உடனே என்ன செய்யணும்? தேவாரத்தை மனப்பாடம் பண்ணிட வேண்டியதுதான், திருவாரத்தை மனப்பாடம் பண்ணிட வேண்டியதுதான், உளவார பணியா ஆகவோகன் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு என்ன செய்யும்? எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற வேண்டியதான் அப்படின்னு இதுக்கு ஒரு வேகம் இருக்கும். அது காரணம் நம்ம புதுசா இருக்கிற போது நமக்கு அந்த உணர்வு வரும். வரதான் செய்யும், தப்பு இல்லை, அப்படிதான் இருக்கும். ஆனால் அது என்ன ஆகும்? கொஞ்சம் காலம் ஆகா அப்படியே ஒரு இதை நம்பால முடியாது, இது நம்மால முடியாது. அப்ப நமக்குன்னு ஒண்ணு விதிச்சிருப்பான். நமக்குன்னு என்ன விதிச்சிருப்பான்? பாடணும்னா பாடணும்னு விதிச்சிருப்பான், உளவாரம்னா உளவாரம்னு விதிச்சிருப்பான், இல்ல வகுப்புனா வகுப்புன்னு விதிச்சிருப்பான், திருத்தொண்டுனா திருத்தொண்டு. இது நமக்குன்னு பெரும்பாலும் ஒண்ணு விதிச்சிருப்பான். இதை தாண்டி நீங்க உருண்டாலும் கரண்டாலும் ஒண்ணு தெரியும். இது தெளிவு வருவதற்கு என்ன ஆயிரும்? ரொம்ப காலம் ஆயிரும். இங்க போய் குட்டி நின்று மண்டையை உடைச்சு, அங்க போய் நின்று மண்டையை உடைச்சு, எல்லாம் தேடி கீஞ்சி என்ன ஆகும்? அப்படியே ஆண்டி ஓடி நின்று இது செஞ்சா போதும் நம்மால முடியாது அப்படி கொள்ளையாரி உள்ளம் கொள்ளி கள்ளம் ஒளிந்து வெய்ய சொல்லையாரி, வெய்ய சொல்லையாரி காமவினை அகற்றி வல்லவாரே உண்மை நாம் வல்லவாரே.
என்று வரிசையா சொல்லிக்கிறார். அதான் இங்க என்னதுங்க, இந்த வேகம் முதல்ல குறையணும், நிதானம் வரணும். நிதானம் வரணும். இங்க வந்தா சித்தாந்த வகுப்புல நான் அந்த பூரா படிச்சிட வேண்டியதான். நாளைக்கு திருவாசக வகுப்பு, திருவாசகத்தை மனப்பாடம் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்து பெரிய புராண வகுப்பு, பெரிய புராணத்தை உருட்டி பரட்டிட வேண்டியதான். இப்படின்னு என்ன செய்யும், எல்லாம் ஆசைதான். எல்லாமே தப்பில்லை, எந்த ஆசையும் குற்றம் இல்லை. எல்லாமே என்னதுங்க, உயர்ந்த ஆசைகள் தான். ஆனால் பெருமான் நமக்கு என்னத்தை விதிச்சிருக்கிறான், நமக்கு நம்முடைய தவத்துக்கு தக்கவாறு அளந்து கொடுத்துருப்பான். நமக்கு எவ்வளவு தாண்டான் முதல்ல அது என்னன்னு தெரியுமா இல்லையா, இல்லைங்களா? அப்ப என்ன செய்யணுங்க, இந்த திருவருள் நமக்கு எதை கொடுக்கிறான், அப்போ அறிவு அடங்கணும். முதல்ல அறிவு என்ன செய்யணும், அடங்கணும். அடங்கினான் திருவருள்ல நம்ம அந்த இறைவன் உபகாரத்தை என்ன செய்ய அறிய முடியாது. நிதானம் இருந்தால்தான் முதல்ல என்ன தெரியும், இறைவன் உபகாரத்தை அறிய முடியும். இது போல அங்கு சூரியனும் சந்திரனும் போல சூரிய ஒளி பிரகாசிகள் யாவையும் சூனியம் தான். சத்தியத்தில் யாவையும் சூனியம். இறைவனுக்கு முன்பாக எல்லாமே என்னதுங்க, எல்லாம் சூனியம் தான். அது அறிவுன்னே சொல்லக்கூடாது. ரொம்ப அழகா திருவருட்பேட்டை சொல்லுவார், என்னதுங்க, அறிவென்ற பெயர் நன்கு அரம்ப, பொறியின்றி ஒன்றும் உணராத அறிவென்ற பெயர் நன்கு அரம்ப. நான் அறிவு தெரியுமா, சிவபெருமான் மட்டும் அறிவில்லை, நானும் அறிவுதான். ஐயா, கருவி இல்லாம நமக்கு ஒண்ணுமே விளங்க, கருவி இல்லாம ஒன்றும் விளங்க. அந்த கருவியில் என்ன செய்வேன், அதுக்கும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அப்புறம் விட்டுருவேன். இவனை இந்த கருவி வச்சு கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அந்த கருவி கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்பேன். ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும், அழுந்தி அழுந்தி அறியும், அதுவதுவாய் அறியும். நீ அறியறதுக்கு இத்தனை கண்டிஷன் போட வேண்டியது. நீ அறிவுன்னு சொல்றிய, உனக்கு எவன் அறிவு பேர் வச்சான் அப்படின்னு கேட்கிறேன். அறிவே இல்லை, ரொம்ப அழகு. உனக்கு அறிவுன்னு பேர் வச்சது எப்படி இருக்கு? நான் சில பேர் சொல்லுவாங்க கமலக்கண்ணன், பேர் எப்படி இருக்கும், கமலக்கண்ணன். கண்ணு எப்படி இருக்கும், அவர் எந்த பக்கம் பார்க்கறாருன்னே தெரியாது. இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்ப்பாரு. அவருக்கு என்ன பேரு, கமலக்கண்ணன். உனக்கு எவையா இந்த பேர் வச்சான் அப்படின்னு கேட்கிற மாதிரி நம்ம பார்த்து கேட்கிறாரு. அறிவென்ற பெயர் நன்று, ரொம்ப அருமையா உனக்கு பேர் வச்சிருக்காரு. என்னென்ன அறிவு, என்ன அறிவு, பொறி இல்லாம உனக்கு ஒண்ணும் புரியாது. ஒன்றை அறிவியறத அறிந்து அறிந்து அறிவேன், மறந்து மறந்து அறிவேன், அது ஒரு அறிவேன். உனக்கு எவையா அறிவு பேர் வச்சான் அப்படின்னு கேட்கிற. அப்போ இறைவன் சன்னதியில நம்மள என்ன சொல்லக்கூடாது, அறிவுனே சொல்லக்கூடாது. எனக்கு தெரியுமா அப்படின்னு வாயை திறந்து ஒரு திருவிளையாடல் சொல்ற மாதிரி யாரும் வாயை திறந்து கேட்கக்கூடாது, இல்லைங்களா? நமக்கு என்னதுங்க, அடங்கி நிற்கணும். வேணது இறைவன் கருணையினால் அன்றி அந்த அறிவுக்கு விளக்கம் என்பதை ஒருபோதும் இல்லை என்று சொல்லி மதியம் பார்க்கணும்.